திருமணத்தை பத்தி, ஜாதி மரத்தை பத்தி, சடங்குகளை பத்தி எல்லாம் என்னோட மக ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதை பத்தி சில பேர் ஆதரவா கருத்து தெரிவிச்சிருக்காங்க, சில பேர் எதிர்ப்பா கருத்து தெரிவிச்சிருக்காங்க. எங்கிட்ட அதை பத்தி கருத்து கேட்டாங்க. நான் ஒரு ப்ரௌட் பெரியாரிஸ்ட். எனக்கு இந்த ஜாதி மதம் இந்த சடங்கு இதுல எல்லாம் எனக்கு உடன்பாடே இல்லை. அதே மாதிரி திருமணம் குறித்து எங்கிட்ட கேட்டாங்க. திருமணம் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் இல்லை, அது தனிநபர் விருப்பத்தை சார்ந்த விஷயம். திருமணம் செய்யறதாட்டும், ஒத்து வராட்டி டைவர்ஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல தனியாவே வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, திருமணம் இல்லாமயே நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டாலும் கூட இன்னைக்கு இருக்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டியில அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியாக அமையலாம், சரியா அமையாமலும் போலாம், பட் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்துல இது ஒரு தனிநபருடைய விருப்பம் சார்ந்த விஷயம்தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால இந்த கருத்துக்கள்ல திவ்யா கூட நானும் ஒத்து போறேன், உடன்பட்டு போறேன் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். உங்க மகள் திவ்யா மேடம் சொன்னதாகட்டும், நீங்க சொன்னதாகட்டும், அந்த கருத்து தப்பு சார். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னது என்னன்னா, லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வாழ்றது தப்பு இல்ல, கல்யாணம் பண்ணிக்காம, அதாவது தாலி கட்டாம, மோதிரம் மாத்தாம, நிக்கா அப்படின்ற முறையில இல்லாம, இந்த எந்த சடங்குகளும் இல்லாம, ஃபேமிலி இல்லாம, பெற்றோர்களோட சம்மதம் இல்லாம திருமணம் என்ற பந்தத்துல நீங்க வாழ்றது தப்பு இல்ல. திருமணம் சொல்ல முடியாது, அதை பிடிச்சவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துக்கலாம், எப்பெல்லாம் யார் யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துக்கலாம், அது தப்பு இல்ல. இதை தாண்டி இன்னொரு அபத்தமான கருத்து, குழந்தை பெத்துக்கலாம், கல்யாணமே இல்லாம நீங்க லிவிங்ல யாரோட தேவையும் இல்ல, சயின்டிபிக் முறையில கூட நீங்க குழந்தை பெத்துக்கலாம். லீகலைஸ்டு முறைப்படி இல்லாம குழந்தை பெத்துக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஆட்களால முடியும். ஏன்னா குறைஞ்சது பேங்க் பேலன்ஸாவே உங்ககிட்ட ஒரு 25 crores இருக்கும். அதனால ஒரு குழந்தைய பெத்து நீங்க யாரோட ஆதரவும் இல்லாம, எந்த சப்போர்ட் இல்லாம ஒரு 3 மேடு 4 மேடு வச்சு நீங்க வளர்த்துருவீங்க குழந்தைய. ஆனா சாமானிய மக்களா வாழ்றவங்க உங்க கருத்தால் ஈர்க்கப்பட்டு இன்ஃபுளுன்ஸ் ஆகப்பட்டு, இவங்களே இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், இவங்களே இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கல்யாணமே பண்ணிக்காம யாராவது ஒரு ஆணோட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய பெத்தெடுத்துட்டு பின்னால ஏதோ பிரச்சனையாகி கல்யாணமாகி முறைப்படி சொந்த பந்தத்தை கூட்டி கல்யாணம் பண்றவங்களே 1000 சண்டை சச்சரவுகள் எனக்கு உட்பட ஃபேஸ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த நாள் கடந்து போறோம். அப்படி இருக்க சூழல்ல நீங்க எந்த பாண்டிங்லே இல்லாம வெறும் பிடிச்சிருக்குன்னு வாழ்ந்துட்டு நீங்க ஒரு புள்ள பெத்துக்கிட்டு அவர் விட்டுட்டு போயிட்டாருன்னா அந்த குழந்தைய யார் பாத்துக்கிறது? அந்த ஆண்மகன் கொண்டு போய் வச்சுப்பானா? இது சமுதாயத்துல சாத்தியமா? பாதிக்கப்பட போறது யாரு? அந்த பொண்ணு தான். மாச சம்பளம் வாங்குற ஒரு பெண்ணா இருந்தா அவங்க வேலைக்கு போறப்ப அந்த குழந்தைய யாரை நம்பி விட்டுட்டு போவாங்க? ஒரு மாச சம்பளத்தை வச்சுட்டு ஒரு சிங்கிள் பேரண்ட் இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கவங்க கிட்ட கேளுங்க, அது எவ்வளவு கஷ்டன்றது அவங்களுக்கு புரியும். ஏதோ ஒரு சூழல்ல அவங்க டிவோர்ஸ்டா இருப்பாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு சூழல்ல அவங்க ஹஸ்பண்ட் தவறி இருப்பாரு. ஒரு சிங்கிள் பேரண்டா ஒரு குழந்தைய வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம்னு சமுதாயத்துல இருக்கிறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நாளுக்கு நாள் ஏசி ரூம்ல நல்ல செல்வந்தரா வாழ்ந்துட்டு இந்த கருத்தை சொல்றது மிகப்பெரிய தப்பு, கண்டனத்துக்குரியது. அதனால சத்யராஜ் சார் சொன்னதாகட்டும், அவங்களுடைய மகள் திவ்யா சத்யராஜ் மேடம் சொன்னதாகட்டும், இந்த கருத்தை பெண்கள் தயவு செஞ்சு அதுவும் இந்த 2000க்கு அப்புறம் பிறந்த பெண்கள் அந்த கருத்தை உள்வாங்கிக்காதீங்க. அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இது சரின்னு தோணுச்சுன்னா தயவு செய்து உங்க சொந்தக்காரங்கிட்டயோ உங்க வெல்விஷர் கிட்டயோ இல்லைன்னா ஒரு நல்ல டாக்டர் கிட்டயோ கன்சல்ட் பண்ணிட்டு, நான் இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா, நான் ஒரு சிங்கிள் பேரண்டா யாரோட சப்போர்ட் இல்லாம நான் குழந்தைய பெத்துக்கிட்டு வளர்க்கலாமா, என்னால முடியுமான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு குழந்தையோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். இது கலாச்சாரமோ பண்பாடு அதெல்லாம் தாண்டி ஒரு குழந்தையோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். இதை சினிமாவில் வேற யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க, நல்லா தெரியும். சில லட்சம் மக்களுக்காவது இது போய் சேரட்டும்னு நான் சொல்றேன். இந்த வார்த்தையால, இந்த விஷயத்தால, இந்த கான்டென்ட்டால இந்த ஜென்சி கிட்ஸ் தயவு செய்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க.